Hi students, welcome to Udemy Max. இன்னைக்கு நம்ம 12th தமிழ் உங்களோட பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட 1 மார்க்ஸ் பார்த்துடலாம். ஸோ இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் தொல்காப்பியம். குறிப்புகளில் மறைந்திருக்கும் தமிழறிஞரை கண்டுபிடிக்க. தமிழறிஞர் முதலிரு எழுத்துக்களால் மறைக்கலாம் மறைமலை அடிகள். உயர்திணை எம்மனார் மக்கட்டை சுற்றி அக்ரிணை எம்மனார் அவர்ல பிறவி. இந்நூற்ப இடம்பெற்றுள்ள இலக்கண நூல் தொல்காப்பியம். உலக நாடுகள் மாற்று ஆற்றலை நோக்கி சென்றால் மட்டுமே புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்த முடியும். இத்தொடர் உணர்த்துவது கார்பன் அற்ற ஆற்றல் பயன்பாடே தேவையாகிறது. பொறுத்துகோட ஆன்சர் இ. அதே மாதிரி எங்கள் தந்தையர் நாடற்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. அது தந்தை வழி சமூக முறை. காவினம் கலனி சுக்ரினம் கலப்பை. இத்தொடரில் கலன் உணர்த்தும் பொருள் இசைக்கருவி. அதே மாதிரி பயின்று வரும் படிவம் வினைப்படிவம். இதில் ஈற்றடி எழுதி துளிப்பாவை நிறைவு செய்க வானம் அழுகிறது பூமி சிரிக்கிறது. அது மழை. மேடையின் மேலிருந்து வேண்டும் போது கீழே இறங்கும் வகையில் அமைக்கப்படும் திரை கரந்துவரல் திரை. அதே மாதிரி வெளிப்படும் மெய்ப்பாடு இதில் மகிழ்ச்சி. காப்பியத்தின் பெரும் பிரிவை குறிப்பது காண்டம். தென்மர்த்தருக்கு பொருந்தா ஒன்றை தேர்ந்த வயதில் சிறியவர் ஆனாலும் தலைவர். நெக்ஸ்ட் ஒருவருடைய புகழ் வலிமை உடை அருள் போன்ற நல் இயல்புகளை சிறப்பித்து கூறுவது பாடான் திணை. ஸோ இதுதான் உங்களோட 1 மார்க்ஸோட ஆன்சர். நெக்ஸ்ட் உங்களோட 2 மார்க்ஸ். ஸோ 2 மார்க்ஸும் இந்த வாட்டி ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2 மார்க்ஸ் வாடகை காலத்தில் விலங்குகளும் பறவைகளும் எவ்வாறு வருந்தின. அப்புறம் செல்வம் இருப்பதற்கான வழியாக வள்ளுவம் உரைப்பன யாவை. நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்கம் தருக. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் நெக்ஸ்ட் ஆளுக்கொரு மரம் வளர்ப்போம் என்னும் முழக்கத்தொடர் வாயிலாக நீங்கள் வலியுறுத்தும் கருத்துக்களை எழுதுக. ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். பருவத்தை பயிர் செய் நேர மேலாண்மையோடு பொருந்தி எழுதுக. அப்புறம் நெக்ஸ்ட் உங்களோட முடிந்தால் 7 2 மார்க்ஸ். இதுவும் உங்களுக்கு ஸோ மயங்கோலி சொற்கள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கலை சொற்கள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்க கேட்டிருக்காங்க. இலக்கண விதி. அண்ட் நெக்ஸ்ட் வேற்றுமை உறுப்புகளை சேர்த்து முறையான தொடர்களை ஆக்குக. ஸோ ஆர்டிஸ்ட்ன்றது கவின் கலைஞர். அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் உறுப்பினர் கட்டணம். ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணியிருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு புணர்ச்சி விதி. ஸோ புணர்ச்சி விதியை அருங்காலம் நீங்கள் எப்படி எழுதலாம்னா அருமை கூட்டல் காணும். ஸோ மையீறு கெட்டு அந்த விதி வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸோ மையீறு கெட்டு அந்த விதி வரும். அப்புறம் இனமிகள் விதி வரும். ஸோ காவோட இனம் ஞா. ஸோ இங்கு அந்த இனமிகுதி வரும். ஸோ மை ஈறு கெடுதல் விதி. ஈறு போதல் அப்புறம் இனமிகள். ஸோ இந்த 2 விதி இதில் யூஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஏழை என. ஸோ இதில் என்ன வந்திருக்கும்னா ஈ என்ற மெய்யெழுத்து உருவாயிருக்கும். ஏன்னா ஈ அப்புறம் இஐ அந்த வழி வந்துச்சுன்னா அதில் ஈன்ற மெய்யெழுத்து வரும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. ஸோ இந்த 2 விதி இதில் யூஸ் ஆகிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பகுபத உறுப்பு இலக்கணம். இதுவும் ஈஸி தான். அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு கேட்டிருக்கிறது நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளிக்கதிர்கள். இக்கவிதையின் அடி தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனி என்னும் நாட்டுப்புற பாடலின் தொடர்ச்சியாய் அமைவதை பற்றி எழுதுக. ஸோ இதெல்லாம் ஈஸியானது தான் கேட்டிருக்காங்க. ஒரு மழை வெள்ள பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறிப்பிடுக. ஸோ இது இது ஈஸி தான். தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்திற்கு செய்யும் உதவிகள் யாவை. ஸோ இது ஈஸியாக தான் இருக்குது. அதே மாதிரி பொருள் வேற்றுமை அணி. ஸோ இது நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணியிருக்கலாம். அண்ட் நயம் பாராட்டுக கேட்டிருக்காங்க. அண்ட் பாடான் திணை சான்று தந்து விளக்குக கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பின்வரும் பழமொழியை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுக. ஸோ அதுவும் கேட்டிருக்காங்க பழமொழி. அண்ட் நெக்ஸ்ட் படித்து பத்தியை படித்து வினா எழுதுக. ஸோ இதுவும் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் தமிழின் சீரிழமையை வியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறியவற்றை தொகுத்து எழுதுக. ஸோ இது ஃபர்ஸ்ட் இதுலேருந்து வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் உங்களோட துணைப்பாடல் நெடுவினா அண்ட் உங்களோட உரைநடை நெடுவினா. ஸோ இது எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட செய்யுள். ஸோ மனப்பாடம் வந்து தண்டி அலங்காரம் கேட்டிருக்காங்க. அண்ட் வரும் என முடியும் குறள் வந்து மறத்தல் வெகுளியை யார் மட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும். ஸோ இந்த குறள் தான் வந்து திருக்குறளில் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.